Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று 10ஓட தொடர்ச்சி ஃபைனைட் செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனைட் செட்ஸ் பற்றி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எப்போ ஒரு செட்டை ஃபைனைட் செட்னு சொல்லுவோன்னா, அது எம்டியாக இருக்கணும், அல்லது அந்த செட்டிலிருந்து IN அப்படிங்கிற செட்டுக்கு ஒரு பைஜெக்ஷன் இருக்கணும். சரியா? இப்போது n பிலாங்ஸ் டு என்னன்னா, நம்ம INங்கிறது வந்து 1 2 3 எக்ஸெட்ரா n. அப்படி இல்லைன்னா இப்படி எழுதலாம், k in n such that 1 less than or equal to k less than or equal to n அப்படின்னு எழுதலாம். Let A be a set, we say A is finite if A is empty or there exists n belongs to n such that A and IN are bijective. சரியா? இதான் நேற்று இதை வேறு மாதிரி எழுதியிருப்பேன், இப்போ இது வேறு மாதிரி எழுதியிருக்கேன், பட் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, சரி, இதுதான் ஃபைனைட் செட். இப்போ நேற்று என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, சப்போஸ் m is less than n, then there is no 1-1 map from IN to IM. சரியா? இப்போ நான் இதே கேள்வி என்ன பண்ணேன், ஆன் டு மேப் பற்றி கேட்க போகிறேன். சரியா? ஆன் டு மேப்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து என்ன வச்சோம், நம்ம டொமைனில் என்ன வச்சுருக்கோம், பெரிய நம்பர், கோடொமைனில் சின்ன நம்பர் வச்சுருக்கோம். ஸோ 1-1 மேப்னா இந்த பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு இல்லை அங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் மேப் ஆகணும், 1-1 இருக்கணும். அப்படிங்கிறது முடியாதுங்கிறது தான் பார்த்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரெண்டாவது கேள்வி, சப்போஸ் m is less than n. ஓகே, இப்போது டொமைனில் பெரிய நம்பர் வச்சுக்கோங்க, கோடொமைனில் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா, போன முறை மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த சின்ன நம்பரில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் மினிமம் இருக்க வச்ச மாதிரி பண்ணிடலாம். சரியா? ஆனால் இது ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே கோடொமைனில் பெரிய நம்பர், இங்கே சின்ன நம்பர். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரீ இமேஜ் அசோசியேட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி சொல்கிறேன்னா, இந்த கிளாஸில் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து சேர்ஸ். சரியா? ஓகே, சேர்ஸ் அதிகமாக இருக்குது, சேர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது சேர்ஸோட. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 30, சேர்ஸ் 35 அப்படின்னா, ஒவ்வொரு சேருக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா அப்படி நம்ம யோசிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சேர்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துன்னா குறைஞ்ச 35 ஸ்டூடெண்ட் இருக்கணும் இல்லையா? அப்போது சில சேர் எம்டியாக இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த மேப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு சேருக்குன்னு மேப் பண்ணிங்கன்னா, உட்கார சேருக்குன்னு மேப் பண்ணிங்கன்னா, இது வந்து ஆன்டுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 35 சேருக்குமே ப்ரீ இமேஜ் கிடைக்காது. சரியா? ஸோ திஸ் கேனாட் பி ஆன்டு. ஆன்டு நாட் பாசிபிள். இப்போ இது ஆப்போசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் 35 இருக்காங்க, சேர் 30 அப்படின்னா எல்லா சேரையும் யாராவது ஒருத்தர் உட்காந்துருவாங்க. சரியா? எல்லா சேர்லையும் யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். ஸோ நம்ம இப்போ என்ன கேள்வி கேட்கணும், சப்போஸ் m less than 1 இஸ் தேர் ஏ ஆன் டு மேப் ஃப்ரம் IM to IN அப்படின்னு. ஓகே,
ஸோ அது என்ன ஆன்சர்? நோ. இந்த எக்ஸாம்பிள் பார்த்த வரைக்கும் நோ, அதுதான் ஆன்சர். பட் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். there is no onto map from IM to IN. சரியா? பட் இதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? இப்போ ப்ரூஃப் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று டைரக்ட் ப்ரூஃப் கொடுக்கணும், அப்படி இல்லைனா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். நம்ம ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் கொடுக்க போகிறோம். சரியா? இதுக்கு ப்ரூஃப் வந்து ஓகே, let m less than n and f from be a onto map. சப்போஸ் onto map இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். onto mapனா என்ன அர்த்தம்? இந்த இது IM, இது IN, இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த செட் ஆஃப் ஆல் ப்ரீ இமேஜஸ் என்ன சொல்லுவோம்? இன்வர்ஸ் இமேஜ்னு சொல்லுவோம். அந்த இன்வர்ஸ் இமேஜ் எப்போவுமே நான் எம்ப்டின்னு சொல்லுவோம். சரியா? நமக்கு இந்த நான் எம்ப்டி அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இட் இஸ் எ நான் எம்ப்டி சப்செட். இன்வர்ஸ் இமேஜ் வந்து நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது போன என்ன பண்ணோம்? இது பண்ணும்போது எஃப் வந்து 1 அசியூம் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு மேப் கிரியேட் பண்ணி அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வந்தோம். அது மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, எஃப் ஆன் டூன்னு இருந்துச்சுன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இன்னொரு மேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஜின்னு சொல்லிட்டு. அந்த மேப் என்ன பண்ண போகிறேன்? ஐஎன்லேருந்து ஐஎம் க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து 1 இருக்க மாதிரி பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகும்? அது வந்து இட் வில் கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட் தட் திஸ் ரிசல்ட் இஸ் ப்ரூவ்ட். இங்கே என்ன ஆகும்? ஐஎன்லேருந்து ஐஎம்க்கு 1 மேப்பே இருக்காதுன்னா போனோட ப்ரூவ் பண்ணியிருக்கோம். whenever n is greater than m. சரியா? இங்கேயும் அதே தான், n is greater than m தான் வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு மேப் க்ரியேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணுங்கிற எலிமெண்ட்டுக்கு எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்குன்னு சொன்னேன். சரியா? ஏன்னா ஆன் டு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ மோர் தென் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எந்த ப்ரீ இமேஜை இந்த புது மேப்பை டிஃபைன் பண்ண போகிறோம்ல, ஜின்னு சொல்லிட்டு, அதுக்கு எது இமேஜ்னு கொடுப்பீங்க? இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இந்த 3ல் ஏதோ ஒன்று கொடுக்கணும். அது எதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குற கேள்வி வருது. ஸோ அது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறேன். வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் என்ன சொல்லுது? எந்த ஒரு நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் தேர் இஸ் எ லீஸ்ட் எலிமெண்ட் சொல்லுது. சரியா? ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும்னா, ஃபார் ஆல் n பிலாங்கிங் டு IN, ஓகே, ஃபார் ஆல் I பிலாங்கிங் டு IN, f inverse of I வந்து நாட் ஈக்குவல் டு எம்டின்னு தெரியும். சரியா? f inverse of I எங்கே இருக்குது? இட் இஸ் சப்செட் ஆஃப் IM which is subset of n. ஸோ இப்போ என்ன தெரியும் நமக்கு? f inverse of I is subset of IM which is subset of n. இது ஒரு நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ என்ன தெரியும்? இதுக்கு ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லும். அந்த எலிமெண்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மினிமம் எடுத்துக்கோம். let us call f inverse of I. Consider the minimum of f inverse of I. இப்போ இந்த எலிமெண்ட் எங்கே இருக்கும்? IMல இருக்கும். இந்த 3 தான் ப்ரீ இமேஜ் அப்படின்னா அந்த 3ல் சின்னதை எடுத்துக்கிறேன். அதான் அங்கே மினிமம் எழுதுறேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஐ வில் ஸ்டார்ட் வித் g of I equals this அப்படின்னு டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, வாட் எவர் I ஃபார் ஆல் I belonging to IN, ஓகே, define g of I equal to this. இப்போது இது வந்து இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, இது யூனிக் வேல்யூ தான். ஓகே, இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ இது 1 இருக்குமா? அப்போ செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ண போகிறேன்? சப்போஸ் g of r equal to g of s. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த g of rங்கிறது இட் இஸ் an element of f inverse of I, f inverse of r. g of s is an element of f inverse of s. So suppose g of r equal to g of s அப்படின்னா, let us call this as some k. Then k belongs to f inverse of r and k belongs to f inverse of s.
சரியா? ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் கே ஈக்குவல்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் எஸ். சரியா? ரைட். இப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு? இப்போது g of r equal to g of s எடுத்துக்கிட்டோன்னா then we have get r equal to s அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? g is 1 1. that is g is 1 1. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? g எங்கேருந்து எங்கே 1 1? g is 1 1 from in to im. எப்போ? when m is less than n. இது என்ன அர்த்தம்? this is a contradiction. இதில் என்ன அர்த்தம் வந்திருக்குன்னா, நம்ம எஃப் ஆன்டுவாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஒரு 1 1 மேப்பு ஐஎன் டு ஐஎம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. இது வந்து தப்பு. இது வந்து நாட் பாசிபிள் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இப்படி வர்றதுனால இது எதிர்மறையாக இருக்குது, அதாவது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறதுனால என்ன தப்பு? நம்ம அசியூம் பண்ணது தப்பு. இங்கே எஃப் வந்து ஆன்டு மேப் இருக்குதுன்னு அசியூம் பண்ணது தப்பு. ஸோ ஆன்சர் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஹென்ஸ் there is no onto map from im to in. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கான ப்ரூஃப் வந்து எதுலேருந்து வந்துச்சு? இந்த ரிசல்ட்டில் வந்துச்சு. ஓகே, ரைட். சரி, இப்போது அடுத்த கேள்வி. இதில் வந்து இமீடியட்டாக ஒரு கான்சிக்வன்ஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னு அப்படின்னா, சப்போஸ் there is a bijection from im to in, then what can we say about m and n? ஓகே, இப்போ எம்முக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. பைஜெக்ஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு 1 1 ஆன்டு மேப் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 1 மேப் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது நடக்க முடியாது. ஏன்னா m less than n இருந்தால் என்ன ஆகும்? 1 1 மேப்பே இருக்காது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐஎம் டு ஐஎன் வந்து ஒரு 1 1 மேப் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 1 மேப் இருந்தால் என்ன தெரியும்? எம் லெஸ் தேன் என்னங்கிறது நடக்க முடியாது. அப்போ எம் வந்து என்னவாக இருக்கணும்? ஐஎன் டு ஐஎம் வந்து 1 1 மேப்பே இருக்காது. எப்போது? எம் லெஸ் தேன் என்னன்னா. சரியா? நமக்கு என்ன இருக்குது? இங்கே வந்து ஐஎம் டு ஐஎன் இருக்குது. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஐஎம்லேருந்து ஐஎனுக்கு there is a 1 1 map. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இந்த n less than mங்கிறது நாட் பாசிபிள். ஓகே, n less than mங்கிறது. அப்போ என்ன பாசிபிள்? n is greater than or equal to m. n is greater than or equal to m. அதே மாதிரி இங்கே ஒரு ஆன்டு மேப்பும் இருக்குது, im to in. அப்போ இந்த m less than என்ன இருந்தால் ஆன்டு மேப்பு இருக்காது. அப்போ என்ன பாசிபிள்? m greater than or equal to m. இப்படி இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? ரியல் நம்பர்ஸ் வந்து a less than or equal to b அண்ட் b less than or equal to a ரெண்டுமே இருந்தான்னு அர்த்தம் a equal to b. இதை வச்சு என்ன சொல்லலாம்? m is equal to m. ஸோ இங்கே என்ன சொல்லிடலாம்? தென் m is equal to m. ஸோ இது வந்து நம்ம பழைய ஏற்கனவே கார்டினாலிட்டி பற்றி பேசும்போது என்ன சொன்னால், ஒரு பைஜெக்ஷன் இருந்தால் அது ரெண்டுக்கும் எண் அளவை கார்டினாலிட்டிங்கிறது ஈக்குவலாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? அது ரெண்டும் சேம்னு எடுத்துக்கிட்டோம். அதான் நம்ம டெஃபினேஷனாக வச்சுக்கிட்டோம். சரியா? இப்போ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. எங்கே? ஃபைனைட் செட்ஸ்க்கு. ஒரு 2 ஃபைனைட் செட், இதெல்லாம் ஃபைனைட் செட்ஸ். சரியா? இதெல்லாம் ஏன் ஃபைனைட் செட்ஸு? தே ஆர் ஐசோமார்பிக் டு இட் செல்ஃப். சரியா? இப்போது தே ஆர் பைஜெக்டிவ் வித் இட் செல்ஃப். அதான் அர்த்தம். ஐசோமார்பிக்ன்ற வார்த்தை தப்பு. ஐஎம் அண்ட் ஐஎன் ஆர் பைஜெக்டிவ், தென் எம் ஷுட் பி ஈக்குவல் டு என். இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு காலமாக இப்படி வெர்டிக்கலாக கவுண்ட் பண்ணிட்டே வரேன். அந்த ஒவ்வொரு இடம் கவுண்ட் பண்ணிவிட்டு ஒன்று நான் கூட்டிகிட்டே வரேன். இன்னொருத்தர் இந்த ரோ வைஸ் கவுண்ட் பண்ணிட்டே வர்றாரு. பட் 2 பேருமே சரியாக கவுண்ட் பண்ணால் 2 பேருக்குமே ஒரே நம்பர் தான் வரணும் இல்லையா? அதான் இதுக்கு அர்த்தம். இந்த ஐஎம் ஐஎன் அப்படிங்கிறதுக்கு இடையில் ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. இப்போது
இதை எப்படி சொல்லுங்கன்னா, நான் வந்து கவுண்ட் பண்ணும்போது, இந்த வெர்டிக்கலாக கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த காலமில் முதல் காலத்தில் அங்கே ஆரம்பிக்கும்போது முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு 1, 2, 3 பின்னாடி போயிட்டே இருப்பேன். அடுத்து மேபி அங்கேருந்து வரும்போது அப்படியேவும் அங்கே 10ல் முடிஞ்சா 11, 12, 20 வரைக்கும் இங்கே வருவேன். மறுபடியும் போவேன். இப்படி இப்படி போயிட்டே இருப்பேன் இந்த லைனில். இதே இது இன்னொருத்தர் இப்படி போவார் ஹரிசாண்டலாக. 1, 2, 3, 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5, அப்புறம் பின்னாடி 6, 7 இந்த மாதிரி கிராஸாக சிக்ஸாக் எப்படி போயிட்டுருப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா, நான் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு 5 வந்துச்சுன்னா அதே ஆளுக்கு இன்னொருத்தர் கொடுக்கும்போது 10ன்னு வந்திருக்கலாம். நம்பர் மாறி வரும். ஸோ அப்போ நான் ஒரு பைஜெக்ஷன் கொடுத்தேன். என்ன பண்ணேன், இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்தேன். எந்த செட்டுக்கு 1 to நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்க அந்த நம்பருக்கு ஒரு பைஜெக்ஷன் கொடுத்தேன். இன்னொருத்தர் இன்னொரு பைஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் யார் எப்படி பைஜெக்ஷன் கொடுத்தாலும் என்ன நடக்குது, 2 பேரும் கடைசி முடிக்கும்போது ஒரே நம்பரில் முடிக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போது எப்படி கவுண்ட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வருதுங்கிறது தான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதனால் என்ன சொல்லலாம்னா, எப்போவுமே மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒன்று தான் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ்க்கு வரேன், கிளாஸ்க்கு வந்து ஒரு பேரை சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் அப்படி அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் பேரில் 2 பேர் இருந்துச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த விஷயம் அந்த ஸ்டூடெண்ட்டோட இனிஷியலை சேர்த்து சொல்லுவோம். 2 பேருக்கு வேறு வேறு இனிஷியல் இருந்துச்சுன்னா அப்போது இனிஷியல் சொன்னதுக்கப்புறம் அது ஒரு ஆளை குறிக்கும், அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். சரி, இனிஷியலும் சேமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ரோல் நம்பர் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ரோல் நம்பர் எப்படினாலும் யூனிக்காக தான் இருக்கணும். இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அது ஒன்று தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணும்போது ஃபைனைட் செட்டில் ஒரே நம்பர் தான் ஆன்சராக வருதாங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. சரியா? அப்படி வந்துடுச்சுன்னா என்ன சொல்லலாம், we can say number of elements is n, m அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சிருச்சா? ஓகே. இஃப் a is a finite setனா என்ன அர்த்தம், there is a bijection from a to in. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா we say number of elements in a is n. ஓகே, let a be a finite set and there is a bijection the number of elements in A is denoted as, நமக்கு இது ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். நம்ம இதெல்லாம் படிச்சுப்போம் முன்னாடியேவும், கார்டினாலிட்டி ஆஃப் ஏ, அந்த மாடுலஸ் அந்த சிம்பிள் போட்டால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என். சரியா? ஏ ஃபைனைட்டாக இருக்கும்போது. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு, என்னென்னா ஏ எம்டி செட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தனியாக எழுதிடுவோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ண விஷயத்தினால தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். சரியா? ரைட். இப்போது இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, அதை வந்து எப்போவுமே இந்தமாதிரி பைஜெக்ஷன் கொடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? வேறு ஏதாவது மெத்தடில் நம்ம பைஜெக்ஷன், அதாவது ஃபைனைட்னு தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து 3, இதை 4ன்னு வச்சுக்கோ. சப்போஸ் f from a to in is 1, 1. ஓகே, 1, 1 இருக்குதுன்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போது இந்த ஏங்கிற செட்டுக்கும் ஐஎனுக்கும் என்ன சொல்ல முடியும், வாட் இஸ் ரிலேஷன், அதாவது இந்த ஏங்கிற செட்டை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, ஸோ ஏயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகே, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அதான் அர்த்தம் 1, 1னா தமிழில் யோசிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒன்று யூனிக் எலிமெண்ட் அங்கே இருக்குது இமேஜாக. அப்போ என்னவா இருக்கும், ஏ வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாம், அதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த எண்ணை விட கம்மியாக இருக்கும். ஓகே, அதான். தென் ஏ இஸ் ஃபைனைட் அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இஸ் லெஸ் than or equal to. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸு சேர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக்காக ஒரு சேர் இருக்குது கிளாஸ் ரூமில் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த சேரில் தான் உட்காருவான் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து குறைஞ்சது இந்த ஸ்டூடெண்ட்டோட அதிகமாக இருக்கணும் இல்லையா? ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்,
அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் செட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் அது வந்து ஒரு ஃபைனைட் செட்டாகவும் இருக்கணும். ஓகே ரைட். அது எப்படி ஃபைனைட் செட் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏலேருந்து இன்னொரு ஏதோ ஒரு ஐஎம்ஓ ஏதோ ஒரு இதுக்கு பைஜெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் சம் நேச்சுரல் நம்பர் எம். அது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் கொஷின். சரியா? ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அந்த ப்ரூஃப். ஸோ மறுபடியும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், we are going to use the well ordering principle. சரியா? இப்போ well ordering principle தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஒரு ஃபைனைட் செட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம். முதல்ல ஃபைனைட் செட்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஏல இருக்க ஒரு செட் ஏங்கிறதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்டிஜர் எம் கண்டுபிடிக்கணும். சச் தட் ஏ டு ஐஎம் வந்து ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லணும். 1 அண்ட் ஆன் டு மேப். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பர் அசோசியேட் பண்ண போகிறேன். இந்த ஏல இருக்க ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு நம்பர் அசோசியேட் பண்ணுவோம். அந்த நம்பரை எப்படி அசோசியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நான் என்ன பண்ணுவேன், எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பேன். எஃப் ஆஃப் ஏனானது இது லிஸ்டிங் ஃபார்மில் இல்லைன்னா எஃப் ஆஃப் ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, இந்த எஃப் வந்து 1 1. ஸோ இது எங்கே இருக்கும், இந்த செட்டு வந்து இட் இஸ் சப்செட் ஆஃப் ஐஎன். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த well ordering principle எரி நான் எம்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆஸ் ஏ லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ அப்போ இதுக்கு ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். ஓகே, இங்கே ஏ எம்டினா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். இட் இஸ் ஃபைனைட், இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாம் தெரிஞ்சிடும். இங்கே ஏ நான் எம்டிங்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ எஃப் ஆஃப் ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதனால் நமக்கு என்ன தெரியும், இதுக்கு ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். அந்த லீஸ்ட் எலிமெண்ட்டை R1 வச்சுப்போம். ஸோ ஃபார் த R1 இஸ் ஈக்குவல் டு மினிமம் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறேன். இது வந்து சம் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதோட மினிமம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட மினிமம் வந்து 1. அதோட பெருசாக இருக்குமா, பெருசாக இருக்கும், அது ஈக்குவலாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும், R1 இஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 1 தெரியும். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியும் இந்த இடத்துல. சரியா? ஓகே ரைட். இது ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த எஃப் ஆஃப் ஏங்கிற செட்டில் இருந்து இந்த R1 எடுத்துருவேன். புரியுதா? எஃப் ஆஃப் ஏல எஃப் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் R1. ஓகேவா? இந்த செட்டில் இருந்து R1 எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போது இதுக்கு மினிமம் கண்டுபிடிக்க போகிறேன். அதை வந்து R2. சரி, இது எம்டிஆர் இருந்தால் என்ன பண்ணுறது, இது எம்டிஆர் இருந்தால் என்ன அர்த்தம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த எஃப் ஆஃப் ஏல ஒரு எலிமெண்ட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஏல ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதோட இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே ரைட். பட் எஃப் ஆஃப் ஏ வந்து இது நான் எம்டியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நான் மினிமம் எடுத்துக்கலாம். ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நான் எம்டினா R2 கண்டுபிடிச்சிருவேன். இந்த R2 என்னவாக இருக்கும், ஏற்கனவே கண்டுபிடிச்ச மினிமத்தோட பெருசாக இருக்குமா? ஓகே, R2 இஸ் கிரேட்டர் தேன் R1. ஏன் இது ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன், இது ஈக்குவல் டு இருக்க முடியாதா? முடியாது. ஏன்னா எஃப் வந்து 1 1 ஃபங்க்ஷன். எஃப் வந்து 1 1 ஃபங்க்ஷன். சரியா? R2 வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் R1. R1 என்னது, இட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1. ஸோ R2 வந்து கிரேட்டர் தேன் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் R1னா நமக்கு என்ன தெரியும், R2 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து 1 விட பெருசு அல்லது ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த நம்பர் 1 விட ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன், அப்படின்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2. சரியா? இப்போ என்ன ஆச்சு, இந்த ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன கிடைக்கும்னா RK கிடைக்கும். அதாவது R1 R2 R3 அப்படியே போய் RK வரை கண்டுபிடிக்கலாம். அந்த RKங்கிறது என்னவாக இருக்குன்னா மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் R1 R2 எக்ஸெட்ரா RK -1 இது வரைக்கும் வந்துடும். சரியா? அப்புறம் என்ன தெரியும்னா RK இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுமாரி ஒரு கே கண்டுபிடிப்போம். ஏதோ ஒரு ஃபைனைட்லி மெனி ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த எண்ட் இது வந்து ஒரு ஸ்டாப் ஆகிடும். எப்போ ஸ்டாப் ஆகும்னா இந்த செட்டு வந்து எம்டியாக மாறிடும் ஆஃப்டர் எ சர்டன் ஸ்டேஜ். சரியா? இந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் எக்ஸாஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்ற. ஏன், சப்போஸ் அப்படி எக்ஸாஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
சப்போஸ் எக்ஸாஸ்ட் ஆகலை அப்படின்னா எப்போ எக்ஸாஸ்ட் ஆகும்னா ஃபார் சம் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ல எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த செட்டு வந்து இட் இஸ் சப்செட் ஆஃப் ஐஎன். சரியா? ஐஎனில் 1 to nங்கிற நம்பர் தான் இருக்குது. ஸோ அட்மோஸ்ட் என் ஸ்டெப்ஸில் என்ன பண்ணும், ஒவ்வொரு இடையும் ஒரு நம்பராக எடுத்துட்டோம்னா n எலிமெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அது எம்டி ஆகணும் அட் த ஒஸ்ட் கேஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா அது ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஓகே. ஸோ அதை எப்படி நான் வந்து ப்ரூவ் பண்ணுறது? ஓகே, சப்போஸ் இன்கேஸ் இந்த ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது, இந்த கே வந்து என்ன தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கே என்ன தாண்டி போகுதுன்னு அர்த்தம், சப்போஸ் கே இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பிகர் தேன் என். ஸ்ட்ரிக்ட்லி பிகர் தேன் என் என்ன அர்த்தம்? தென் RK is greater than or equal to K which is greater than N, that is RK not in IN ஆகிடும். RK எங்கே இருக்காது? INல இருக்காது. பட் INல என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? 1 2 3லேருந்து N வரைக்கும் இருக்குது. இது N RK நம்ம இங்கே எங்கேருந்து எடுக்கிறோம்? RK is minimum of this set. இது வந்து சப்செட் ஆஃப் IN எழுதியிருக்குமா? அப்போ ஐஎனில் இருக்க ஒரு எலிமெண்ட்டு ஐஎனில் இல்லைன்னு வருது நமக்கு. ஸோ இட் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் டு விச் அசம்ஷன்? இது வந்து ஃபைனைட்லி மெனி ஸ்டெப்ஸில் முடியுங்கிறத முடியாதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அசம்ஷன். தர்ஃபோர் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு, கேத்து ஸ்டெப்பில் ஸ்டாப் ஆகிடுச்சு, கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம கான்ட்ரடிக்ஷன் வந்தனால என்ன பண்ணலாம், கே கிரேட்டர் தேன் என் வந்து நாட் பாசிபிள், கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஓகே, நவ் டிஃபைன் ஜி, ஜி ஃப்ரம் ஏ டு ஐகே. ஓகே, சரி, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? கிவன் ஏ பிலாங்ஸ் டு ஏ, G of A equals I if F of A equals Ri. புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ இதெல்லாம் என்னது, F of A உள்ள எலிமெண்ட்ஸ் தான் இங்கே எடுத்திருக்கோம். இதெல்லாம் 1 எலிமெண்ட்ஸ் 1 ஓகேவா? ஸோ F வந்து 1 மேப்புங்கிறனால இந்த R1 R2 R3 RK எல்லாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இது கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். சரியா? ஓகே, அந்த ப்ரீ இமேஜ் வந்து R1 இருந்துச்சு, RI இருந்துச்சுன்னா G of A ஐன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேப் என்னவா இருக்கும்? G is 1 G is 1 ஃப்ரம் A to IK. இது ஆன்டுவாக இருக்குமா? ஆமாம், ஆன்டுவாக இருக்கு. ஏன்னா இங்கே எக்ஸாக்ட்லி K எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக மேப் பண்ணியாச்சு. சரியா? நம்ம டிஃபைன் பண்ண விதமே எப்படி இருக்குது? இட் இஸ் ஏ 1 அண்ட் ஆன்டு மேப். ஸோ G is 1 and onto. இதில் onto பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? IK. அப்போ 1 to Kக்கு கரஸ்பாண்டிங்க ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அது இருக்கும். இங்கே வந்து 1 to K எடுத்திங்கன்னா இதில் வந்து எனி நம்பர் 1 to K எடுத்தால் அதுக்கு வந்து ஒரு R சஃபிக்ஸ் தட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எங்கேருந்து வருது? F of Aக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம இதை எழுதிடலாமே. ஓகே, லெட் 1 less than or equal to R less than or equal to J less than or equal to K. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is RJ belonging to F of A. ஏன்னா இந்த J இருக்குன்னா நம்ம RJ அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த RJ வந்து F of Aல இருக்குது. F of Aல இருக்குன்னா there exists A belongs to A such that F of A equals RJ. சரியா? இப்போ F of A equal to RJனா G of A equals J. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? I started with J in IK. அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் A கண்டுபிடிச்சிட்டேன். such that G of A equal to J. இப்படி இருந்துச்சுன்னா G வந்து ஆன்டூன் ஆகிடுச்சு. G ஆன்டூன் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவையானது கிடையாது. G is 1 and onto. Similarly G is 1ங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். இது மாதிரி விளக்கமாக ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிச்சு? வாட் வி வாண்டட் டு ப்ரூவ்? we want to prove A is finite. அப்போ we have proved A is a, there is a bijection between A and IK. அதனால் A finite தெரிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு அது எப்படிப்பட்ட Kன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? K is less than or equal to N. Therefore, cardinality of A, அதாவது number of elements in A is less than or equal to N. Therefore,
நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கே விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், இதோடு நிறுத்திக்கிறேன். இதை யூஸ் பண்ணி இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் அபவுட் ஃபைனைட் செட்ஸு நம்ம அடுத்த கிளாஸில் படிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.